பெரியாரை உள்ள எழுதிருப்பார் அந்த ப்ரெஸ் மீட்டில். இங்கே ஒரு பெரியவர் இருந்தார், அவர் இதை விட பயங்கரமாலாம் பேசியிருக்காருன்னு பட்டம் படாமல் ஏதோ சொன்னார். அவர் என்ன நினைக்கிறாருன்னு தைரியமாக சொல்கிறேன். கருத்துக்களை சொல்கிறதும் தப்பு கிடையாது. தாலியை ஃபர்ஸ்ட் சீன்லேயே தாலியை பறிக்கிற மாதிரியான தாலி பறிக்கல, அது தெரியாமல் கையில் வந்துருச்சு. நான் எல்லாரும் அப்படி சொல்லலையே. என்னங்க நீங்கள் இப்படி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கீங்க, ஹானர் கில்லிங்ஸ் அது இதுன்னு இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்ல அந்த மாதிரி எதுவும் கேட்கலையா? இல்லையா, என் மூலியமா அந்த இதை வந்து சரத்குமார் நடித்த படத்தில் ஹானர் கில்லிங் பண்ணி கிடைத்த தண்டனை அனுபவிக்க தப்பான மேட்டர் சொன்னாருன்றது சொல்லுவாங்கல்ல. கரெக்ட். பாசிட்டிவான நபர்கள் ஓகே, நெகட்டிவான நபர்கள், ஹானர் கில்லிங் சரிதான் நினைக்கிற நபர்கள் 100 கோடி இன்னைக்கு ரொம்ப, அதான் தியேட்டருக்கு வர மக்களோட எண்ணிக்கையே குறைஞ்சிருக்கு. மிக்ஸ்டு ரிவ்யூவோட சேர்த்து அது எப்படி அப்படி சாத்தியமாகுது? கீர்த்தீஸ்வரன் மேடையில் பேசும்பொழுது டைரக்டர் எப்படி இப்படியான சீன்ஸ் வைக்கிறீங்க, தாலி ஏற்கிற மாதிரி எல்லாம் வைக்கிறீங்க. இந்த உள்ள ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தாலி போடாமல் தான் போகிறாங்க. உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு சார் அந்த சீன்ஸ், அந்த மாதிரியான விஷயம்? எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, டூட் வந்து அதே மாதிரி வந்து கீர்த்தி வந்து எனக்கு கதை சொல்லும் போது டோட்டலாக கதையை கேட்டவுடனே ஒரு சிறு நெருடல்கள் இருந்தது எனக்கு. ஆனர் கில்லிங் ஒரு பக்கம், அந்த ஆனர் கில்லிங்கை தடுப்பதற்காக ஒருத்தர் வந்து ஒருத்தரை காப்பாற்றுறாருன்னு எடுத்துக்கோங்களேன்ட்டார். அது சொல்லும் போதே அதை சொல்லிட்டாரு. சூப்பராக வந்துருச்சு சார், செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்க்கல. இன்னொன்று நம்ம பாலிடிக்ஸில் இருக்கோம், அப்போ குட் புக்கில் தானே இருக்கணும். இப்படி ஒரு சேடை காட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க நிறைய பேர். அங்கே என்ன நினைப்பாங்க மக்கள்லாம் நினைக்க மாட்டாங்க. அரசியல் அதோட வேறெல்லாம் நடக்குது. ஐயோ, குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் தமிழக மக்களுக்கு அறிமுகமே தேவைப்படாத சரத்குமார் அவர்கள். வணக்கம் சார், மகிழ்ச்சி சார் உங்களோட பேசுறதுல. டூட் திரைப்படம் எல்லோரும் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நீங்கள் இந்த கேரக்டரில் இந்த படத்தில் ஒத்துக்கிட்டீங்க? ஏன்னா தமிழ் சினிமாவில் கோலோச்சிய நபர், ஏன் ஃபஸ்ட்டு வில்லன் ஷேடு யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு கேரக்டர்னு. எப்படி நீங்கள் உங்களை அப்ரோச் பண்ணாங்க, நீங்கள் எப்படி அதை? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 5 வருஷம் அரசியல்லேருந்து டோட்டலாக சினிமாவே நடிக்காமல் இருந்தேன். அப்புறம் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா வானம் கொட்டட்டம் வந்து நடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானம் கொட்டனால அப்படியே டைரெக்டாக மணி சார் வந்து என்ன பொன்னியின் செல்வன் நடிக்க வச்சார். அப்புறம் போர் தொழில் எல்லாமே கிட்டத்தட்ட, ஸோ போர் தொழில், பரம்பரா, அப்புறம் ஸ்மைல் மேன் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து அப்புறம் 3 BHK, இப்போ டியூடு, அடுத்தது கொம்பு சீலி. பேசிக்காக நான் வந்து ரீஇன்வென்ட் பண்ணணுன்னு நினச்சேன். நாட் தட் ஐ லெஃப்ட் த இண்டஸ்ட்ரி கிடையாது. அப்புறம் சரத்குமார் 2.0 கிடையாது. இது நான் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கேன். பட் நான் வந்து ஒதுங்கி திருப்பி ஏதோ சாட்டர்டே சண்டே லீவ் எடுத்துகிட்டு மண்டே வந்த மாதிரி தான். ஸோ அந்த இதில் நான் என்ன நினச்சேன்னா, திருப்பி மார்க்கெட் வேல்யூ அசஸ் பண்ணும் இல்லையா. முதல்ல இருந்த மார்க்கெட் என்ன, இன்றைக்கி நான் தனியாக நடித்தா என்ன நடக்கும், தனியாக நடித்தா வந்து எந்த அளவுக்கு விற்க முடியும், ப்ரொடியூசர்ஸ்க்கு என்ன லாபம் வருமா நஷ்டம் வருமா, இதெல்லாம் சிந்திக்கிறவனா. எனக்கு சார்ந்து கிடைக்குது, நடிப்பேன், பணம் வாங்கிட்டு போயிடலாம், அந்த எண்ணத்தில் இருக்கிறவன் இல்லை கிடையாது. அதனால் இதை அசஸ் பண்ணணுன்னு சொல்லி தான் நான் கூடயே வந்து இன்னொரு வந்து ஹீரோவும் கூடயே வச்சு பயணித்தான். அப்படி தான் வந்து ஒவ்வொரு படம் வந்துச்சுன்னா அப்படி தான் வந்திருக்கு. இப்போ டூடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முதல்ல அந்த கதையை சொல்லும் போது கூட நான் வந்து வாரிசு கூட பண்ணேன். தொடர்ந்து நிறைய படம் வந்து நான் இருக்கிறன்ற படங்கள் எல்லாம் ஓடி இருக்கு. ஸோ இப்போ என்ன யூஎஸ்பின்னா, சரத்குமார் இருந்தாலும் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை லக்கி சாமில் ஒரு ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுறாரு. அதில் சம்திங் வில் பி தேர். பெருசாக இருக்கா இல்லையா தெரியாது, பட் தெர் இஸ் சம்திங் இருக்கும், இல்லாமல் நடிக்க மாட்டான்ற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு நான் நினைக்கிறேன். தெரியல. ஸோ டூட் வந்து அதே மாதிரி வந்து கீர்த்தி வந்து எனக்கு கதை சொல்லும் போது ஃபோனில் சொன்னார், இந்த மாதிரி இருக்குது வந்து பார்க்கணுன்னு. நான் சொன்னேன், வந்து பாருங்கள், ஒரு ஹீரோயினுக்கு அப்பா, ஹீரோக்கு அப்பா, இந்த மாதிரி கதை சொன்னீங்கன்னா நான் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அந்த கதையை நாயகனாக நான் இருக்கணும். அது இல்லாட்டி நான் பண்ண மாட்டேன். நான் அந்த கேமியோலாம் பண்ணுறது கிடையாது. ஐ டோன்ட் டூ சச் ஃபிலிம்ஸ் அப்படின்னு. இல்லை, நீங்கள் முதல்ல கதையை கேளுங்கன்னார். ஏன்னா நீங்கள் கேட்டனால சொல்கிறேன் டூட் அப்படின்னு என்னது. ஸோ வந்தார், கேட்டு உட்காந்து கதை சொன்னார். டோட்டலாக கதையை கேட்டவுடனே ஒரு சிறு நெருடல்கள் இருந்தது எனக்கு. சமூகத்தில் வந்து இந்த மாதிரி நடக்குமா, எனக்கு படம் வந்துட்டு நல்லா சொல்கிறேன் நான். அதனால் நான் கேட்டேன் அந்த கேள்விலாம். இல்லை சார், இது வந்து இன்றைக்கி இருக்கிற வந்து வேறு லெவல் எங்கேயெல்லாம் போயிட்டுருக்கு. உங்களை வந்து நாங்கள் அங்கே பார்த்தோம், இன்றைக்கி இப்போ பார்க்குறோம். கதைக்களங்களாம் மாறிடுச்சு இன்றைக்கி. ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லாம் முந்தி வந்து சொன்னால் யாரும் ஒத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கனால இது ஒரு சின்ன மாற்றம். இது வந்து ஆனர் கில்லிங் ஒரு பக்கம், அந்த ஆனர் கில்லிங்கை தடுப்பதற்காக
ஒருத்தர் வந்து ஒருத்தரை காப்பாற்றுறாருன்னு எடுத்துக்கோங்களேன்ட்டார் அவர். ஓகே, அது சொல்லும்போதே அதை சொல்லிட்டோம். ஆமாம், ஜஸ்ட் ஏன்னா நீங்கள் வந்து இந்த பொண்ணை காப்பாற்றுறதுனா எப்படி அப்படின்றது ஒரு தாட் தான் சார் வரும் படத்தில் ஃபுல்லாக. கடைசியாக பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து தாட்டாக இருக்கும் அப்படின்னு அதான் கொண்டு வந்திருக்காரு கடைசியில். ஸோ தட் இஸ் வை ஹி இஸ் டேக்கிங் த சாக்ரிஃபைஸ், பிரதீப் இஸ் டேக்கிங் த சாக்ரிஃபைஸ் வருது. அது மட்டும்தான் எனக்கு கேள்வியாக இருந்தது. மற்றபடி இந்த கேரக்டரைசேஷன் எப்போதும் போல் இதில் வந்து வில்லன் ஷேடு தான், இல்லை டோட்டல் வில்லன் கிடையாது. பட் அந்த ஜானரில் அந்த கேரக்டர் ஜாதி விட்டு ஜாதியை திருமணம் செய்தால் பிடிக்காத ஒரு நபர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது இது எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ரெகுலராக வில்லன் மாதிரி இருந்துட்டு டஃப்பாக உட்காந்துட்டு இருக்கிறது அது ஒரு எப்போதும் ரெகுலராக இருந்துருமோன்ற ஃபீலிங்னா வி வாண்டட் டு சேஞ்ச் சம்திங், ஏதோ புதுசாக பண்ணணும்னு சொல்லும்போது இது கீர்த்தியோட ஐடியா தான். இது என்ன பண்ணலாம் நானும் யோசனை பண்ணேன், எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு. தென் இ செட் சார் ஜென்ரலாக உட்காந்து பேசும்போது நல்லா காமெடியாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்களா, அதை உள்ளே பூத்துவோம் சார் அப்படின்னு சொன்னார். ஓகே சரி என்ன பண்ணலான்னு, நீங்கள் ஜாலியாகவே பண்ணுவோம், விழுந்தனம் காமிக்க வேண்டாம், ஒன்றும் காமிக்க வேண்டாம், ஜாலியாகவே பண்ணணும், ஃபன்னாகவே எடுத்துக்கோங்க. ஃபன்னாக தான் இருப்பார். பால்வளத்துறை அமைச்சர் அதிகமாக எப்படி இருப்பார்னா ஃபன்னாக இருப்பார், ஜாலியாக துள்ளி குதிச்சு விளையாண்டுட்டு வரி இருப்பார், அப்படி கேரக்டர் கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டார். ஸோ அதை வந்து தான் முதல் எடுத்த காட்சி. அந்த பொண்ணு வந்து நான் வந்து அகநகந்தன் கல்யாணம் பண்ணல, வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னது தான் ஃபஸ்ட்டு சீன் எனக்கு படத்தில் கொடுக்கப்பட்ட காட்சி. எடுக்கும்போது ஆமாம், அதாவது நான் வந்து இங்கே ஒரு சிஸ்டர் படத்தை பார்த்து சாமி கும்பிட்டு வந்து நிற்கும் போது பொண்ணு வந்து சொல்லும் போது இதுனா இது செல்லாதுன்றேன், நீ வந்து தங்கச்சி பையனை தான் கல்யாணம் பண்ணோம், அதெல்லாம் ஏற்பாடு பண்ணல கிளம்ப அப்படின்னு சொல்லும் போது அது என்னை த்ரெட்டன் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஷேடே அங்கே வருது. அங்கே ஆடியன்ஸ்க்கே ஷாக்கு அங்கே தான். அது வரைக்கும் ஒரு ஜாலியாக இருந்தார். இப்போ என்ன சொல்ல போகிறாரு இவர், அங்கே எஸ்னாருன்னா இந்த ஜாதிக்கு அப்பாற்பட்டுனும் போது இவர் கோவப்பட்டார். இப்போ பொண்ணு என்னை மிரட்டினோன்னே அங்கே தான் அந்த ஷேடே வருது. அந்த ஷேடு வரும்போது தான் அந்த ஆடியன்ஸுக்கே தெரியுது. எனக்கு அது என்னென்னா இந்த கேரக்டர் அந்த ஃபர்ஸ்ட் டே நடிக்கிறது அதில் வந்து என்ன மாதிரி காமெடி பண்ணி நடிக்கிறனோ அதை த்ரூ அவுட் த ஃபிலிம் கொண்டு வரணும். ஸோ கொடுக்கப்பட்ட முதல் காட்சியே இது. ஓகே, அது ஃபஸ்ட்டு வந்து அந்த பால்வளத்துறை அமைச்சர் அதெல்லாம் ஜாலியாக வந்தேன், ப்ரெஸ்ஸில் பேசினேன், அப்படி வந்தேன், வேறு சீன் நடித்தேன், இதுக்கு வந்தேன்னா அது வேறு, அப்படி அல்ல. இது முதல் எடுத்தோன்னு ஃபஸ்ட்டு டே இதுதான். இட் வாஸ் இதுக்குள்ளே போகாட்டி இந்த கேரக்டர் வந்து என்ன நடித்தா த்ரூ அவுட் படம் பண்ணும்ல, அதுக்கு வந்து அன்றைக்கி வந்து கொஞ்சம் மெனக்கட்டும். இப்படி பண்ணி பார்த்தேன், அப்புறம் இப்படி பண்ணலாமா அப்படின்னு வெரைட்டி கொடுத்தேன், இதெல்லாம் பண்ணால் எப்படி இருக்குன்னு ஃபைனலி வி அரைவ்ட் அட் தட். அதுக்கப்புறம் அந்த சீன் எடுத்தோம். ஸோ அந்த பேட்டர்னை கொண்டு போயிட்டோம். ஸோ இவர் வந்து ஒரு பார்க்குறதுக்கு என்ன காமெடி பண்ணிவிட்டு வெகுளி மாதிரி இல்லை, இவர் என்ன இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, இப்படி தான் இருப்பார். ஏன்னா எங்கேயும் நம்ம கொலை பண்ணுறதோ வெட்டுறதோ குத்துறதோ காமிக்காத ஒரு மனுஷன் தான், ஜாலியாக சுற்றிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த கேரக்டர் பிடிச்சிட்டோம். ஸோ தேட் ஒர்க் அவுட். எல்லா இடத்துலையும் ஒரு துள்ளல் இருக்கட்டும், எல்லாத்தையும் பேசுகிறதுல ஒரு துள்ளல் இருக்கட்டும் அப்படின்னு கொண்டு போயிட்டு, இப்போ தண்ணீர் அடி சைடில் 2 இதை தூக்கிக்குள்ளே சொருகிருப்பேன், அதை பற்றி நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ அது அந்த சீனில் பண்ணும்போது இருந்துச்சு, இது உள்ளே மாட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருது இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த கல்யாணத்தில் ஆடினது, ஸோ இதெல்லாம் முதல்ல பேசப்பட்டதில் வித்தியாசமாக பண்ணணும்னு முடிவெடுத்தோம். அது அமைஞ்சிருச்சுன்னா நான் சொல்லணும். தேங்க்ஸ் டு கீர்த்தி. சூப்பராக வந்துருச்சு சார், செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்க்கல இப்படி. ஏன்னா சரத்குமார் நமக்கு எப்படி நாட்டாமையால தெரியும், சூரிய வம்சமால தெரியும், அவர் இப்படியா அப்படிங்கிற மாதிரி இல்லை அது. ஏன்னா இன்னொன்று நம்ம பாலிடிக்ஸ்லேயே இருக்கோம், அப்போ குட் புக்கில் தானே இருக்கணும்னு இப்படி ஒரு ஷேடை காட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க நிறைய பேர். அதை எப்படி அந்த பாக்ஸை எப்படி உடைச்சிங்க சார்? சினிமா வந்து ரியல் அண்ட் ரீல் இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான் முதல்லேருந்தே. நம்பியார் சாமி வந்து யார் பார்த்தாலும் கோவம் அவர் பார்த்தா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா நம்ம தலைவன் வந்து படத்துக்கு படம் அடிக்கிறார் அவர் அப்படின்னு அவர் பார்த்தா வில்லனாகவே பார்த்துட்டாங்க. ஸோ நம்ம அதுலேருந்து மாறி வந்துட்டோம்ல. த மூவி ஹஸ் இவால்வ்ட். அது இப்போ பேட்டர்ன் இல்லை. இன்றைக்கி யார் வேணால் எதை வேணால் பண்ணலாம். நீங்கள் நல்லவனாக நடிக்கலாம், கெட்டவனாக நடிக்கலாம், அந்த பாத்திரத்தில் சிறப்பாக நடிச்சாங்களா அதுதான் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. என்னுடைய கருத்து இன்றைக்கி நான் போய் வந்து வில்லனாக நடித்தேன்னா உடனே நான் வில்லன்னு சொல்ல மாட்டாங்க. நான் வந்து 4 பாட்டு பாடிட்டு சுற்றிட்டு இருந்தா கதானே, அப்படியே கிடையாது. இந்த பாத்திரங்கள் பலரும் இருக்காங்க. இந்த டீம் ஒர்க், அந்த டீம் ஒர்க்கில் இதில் யார் யார் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணுற காலகட்டத்தில் பயணிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முக்கியத்துவம் இல்லாட்டி நான் நடிக்க மாட்டேன். அந்த முக்கியத்துவத்தில் சிறப்பாக நடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் என்னுடைய பேஸ் சார். அதனால் இதெல்லாம் நான் பார்க்கல. நீ சொன்ன கேள்விக்கு இது நாளைக்கு என்ன நினைப்பாங்க, அரசியலில் இருக்கேன்,
அங்கே என்ன நினைப்பா மக்கள்லாம் நினைக்க மாட்டாங்க, அரசியல் அதோட வேறெல்லாம் நடக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா அது வாஸ் சப்ஜெக்ட். அது அங்கே ஒரு குவாலிஃபிகேஷன் போகிற அரசியல்வாதி என்னன்னு இன்னும் நம்ம கிளாஸிஃபை பண்ணல. ஸோ அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கப்பட்ட பணியில் சிறப்பாக நடிக்க வேண்டும். கொடுத்த வேலை ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஷூட் இன்றைக்கும் நான் போனேன்னா அதான் என்னுடைய முதல் படம். சூப்பர். அந்த மாதிரி மெனக்கடுறது என்னுடைய பழக்கம். அண்ட் கீர்த்தீஸ்வரன் மேடையில் பேசும்பொழுது டைரக்டர் எப்படி இப்படியான சீன்ஸ் வைக்கிறீங்க, தாலி ஏற்கிற மாதிரியெல்லாம் வைக்கிறீங்க, இல்லை கல்யாணம் பண்ணிவிட்டு ஆனால் வேற ஒருத்தரோட வாழ வைக்கிறது, ஹானர் அஃப்கோர்ஸ் அந்த பொண்ணு செத்துறக்கூடாதுன்றக்காக இப்படி ஒரு இது பண்ணுறாரு, ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு லைஃப்பை. ஸோ இப்படியெல்லாம் வைக்கும்போது இதெல்லாம் என்னங்க ரொம்ப ஓவராக இருக்கேன்னு சொல்லும்போது அவர் 2-3 பல ஒரு பல நாட்களுக்கு முன்னாடி, ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனித்தனியாக வீட்டில் இருப்பாங்க. ஓகே, வந்துச்சுல ஒரு படம். நிறைய எடுத்திருக்காரு. வளர்த்து எடுத்திருக்காரு, பாக்யராஜ் சார் எடுத்திருக்காங்க, எல்லாம் எடுத்திருக்காங்க. படமாக வரலன்னு சொல்ல முடியாது. ஸோ மெனி மூவிஸ் ஹவ் கம். அப்போ அந்தந்த பீரியடில் இது ஒரு புரட்சி, இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னு ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் நடக்கும். நான் சொன்ன பொழுது சாராம்சம் என்ன, முதல்ல கீர்த்தி எனக்கு சொன்ன கதை தான் எடுத்திருக்காரு. அவர் சொல்ல வெரி கிளியர், ஐ எம் அ பர்சன் ஹூ பிலீவ்ஸ் இன் ஆனர் கில்லிங். ஜாதி விட்டு ஜாதியை போனால் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்போ ஐயோ விடமாட்டாரேன்னு சொல்லி பதட்டப்பட்டு இருக்கும்போது பிரதீப் செட்ஸ் இன் அண்ட் ஈ சேஸ் ஓகே திஸ் இஸ் ஒன்லி வேனா இதான் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். ரெண்டாவது ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ வச்சுருந்தாங்க. அந்த ஹீரோயினுக்கு குரலுக்கு என்ன ஆனாலும் அவர் பாதிப்பு அடைவார்னு சொல்லி காது குத்துறதுலேருந்து பார்த்துட்டு இருப்பார். ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. ஸோ when she cries he doesn't like, he wants to support her. அதனால தான் வெளியே போயிட்டு திருப்பி வந்துட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தார். ஸோ எவ்ரிவேர் there is a ரீசனிங் எல்லாம் படம் சொல்லலை. பெரியாரை உள்ள எழுதிருப்பார் அந்த ப்ரெஸ் மீட்டில். இங்கே ஒரு பெரியவர் இருந்தார், அவர் இதை விட பயங்கரமாலாம் பேசியிருக்காருன்னு பெரியார் அவர் அதை ஒரு பட்டம் படாமல் ஏதோ சொன்னார். அவர் என்ன சொல்ல வந்தாலும் அடுத்த இன்டர்வியூவில் ஏதாச்சும் சொல்லும் போது இன்னும் சிறப்பாக சொன்னால் நன்றாக இருக்கும் நான் சொல்கிறேன். ஓகே, என்ன நினைக்கிறாருன்னு தைரியமாக சொல்லணும். கருத்துக்களை சொல்கிறதும் தப்பு கிடையாது. சுதந்திர நாடு இது, யார் வேணால் என்ன கருத்து. ஆர்டிகல் 19 வெரி கிளியர்லி கிவ்ஸ் யூ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்பீச். அதனால் சொல்லலாம். அதுக்கப்புறம் மாற்று கருத்து தான் மற்றவங்க சொல்லுவாங்க. நீ இப்படி சொன்னது தவறுன்னு அவங்க சொல்லட்டும். சொல்ல வந்த கருத்தை ஏன் நம்ம பாதியில் நிறுத்திக்கிறோம்? ஆமாம் சார். சார் தாலியை ஃபஸ்ட்டு சீன்லேயே தாலியை பறிக்கிற மாதிரியான தாலி பறிக்கல, அது தெரியாமல் வந்துருச்சு. ஆமாம், நான் எல்லாரும் அப்படி சொல்லலையே. இல்லை அப்படி சொல்லக்கூடாது. அவன் பார்த்தாங்க பிடிச்சிருந்தா டப்புன்னு இழுத்தோன்னா அவன் கையில் வந்துருச்சு. தாலியை சரியாக கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தாலியை அதே பொண்ணு இவன் இன்வைட் பண்ண போகும்போது தாலி வேற இடத்துல. ஆமாம், அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தாலி எல்லாம் கட்டிட்டு போகிறான்னு கேட்டுட்டீங்கன்னா சமூகத்தில் நடக்காத ஒன்றுன்னு சொல்ல கிடையாது. தாலி பெட்ரூம் கிட்ட வச்சுட்டு வந்தமான்னு சொல்கிறாருல, சென்டிமெண்டல். அது ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் மனதால் ஒன்றாகிவிட்டு சிறப்பாக வாழ வேண்டும் வந்த பிறகு தாலி கட்டுறது முறை. ரிங்கு சேர்ச்சுனா ரிங்கு, இதுவாக பண்ணும்போது நம்ம கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இதுதான் நடக்குது. அதுக்கப்புறம் இது இருந்தால் தான் கணவன் மனைவியான்னு சொல்லி இன்று உள்ள ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தாலியை போடாமல் தான் போகிறாங்க. இல்லை, அதுதான் அது கலாச்சார சீரழிவு. இன்னைக்கு யாருமே போடுறது இல்லையே. போடாட்டியும் சீரழிவு பண்ண அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்போ எங்கே போதனை பண்ணுறது நமக்கு தெரியல. இப்போ நான் இருந்துட்டு இல்லைங்க இனிமேல் நீங்கள்லாம் தாலியை கட்டிட்டு தான் வரணும் அப்படின்னு அப்பா அம்மா சொல்கிறாங்களா? அந்த மாதிரி யாரும் சொல்லலையே. அதனால் அவர் அந்த லிபர்ட்டி எடுத்துக்கிட்டார். The directorial liberty has taken that it is happening in society that நீ பெட்ரூம் கிட்ட வச்சுட்டு வந்துட்டமா, அதை எதுக்கு வச்சுட்டு வந்தாங்க, தாலியை கழட்டிட்டு குளிக்க போயிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஸோ பட் ஸ்டில் அது போட்டாதான்றது ஒரு இம்பார்ட்டன்ஸாக இன்றைக்கி சமூகத்தில் இல்லைன்றதை சுட்டி காட்டுறாரோன்னு எனக்கு தெரியல. ஓகே, உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு சார் அந்த சீன்ஸ், அந்த மாதிரியான விஷயம்? எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு காமெடியாக தான் ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அந்த சீனில் அவர் சொன்ன பஞ்சுக்கு அவர் சொன்னது தாலியை அங்கே விட்டுட்டு வந்துட்டோமான்னு சொல்கிறது ஒரு காமெடியாக ட்ரீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, அது தாலியை கழட்டி வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்லலை. தாலி இங்கே இருந்துச்சுன்னு சொன்னார். இப்போ எல்லாரும் குளிக்க போகும்போது ஒரு தாலியை வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி சாமி கும்பிட்டுட்டு பொட்டு வச்சு குங்குமம் வச்சு சந்தனம் பூசுறவங்க இருக்காங்க. ஸோ தட் இஸ் அந்த படத்தில் வந்த காட்சியாக தான் எடுத்துக்க முடிய ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள் என்று சொல்ல முடியாது. அவர் திணிக்கிறாருன்னெலாம் அப்படி வைக்க வேண்டாம், எடுத்துக்கவே வேண்டாம். அதுவும் டீப்பர் சப்ஜெக்ட். நீங்கள் சமூகத்துள்ள போனோம்னா அந்த போனீங்கன்னா டீப்பர் சப்ஜெக்ட். அப்போ மாடர்ன் ட்ரெஸ் போடும்போது சில பேர் தாலியை வீட்டில் வச்சுட்டு தான் போகிறாங்க, நடக்குதுல்ல. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இட் இஸ் நாட் தட். அதுக்கு ஒரு கணவனுக்கு உரிய மரியாதையை சிறப்பாக அதுக்கு கொடுக்குறாங்கன்னா தான் அப்படின்ற சமூகம் வந்துருச்சான்ற அளவுக்கு வந்துருச்சு இப்போலாம். இப்போ விஜய் கூட
நீங்கள் நடிக்கிறீங்க, ஒரு அப்பா கேரக்டர், இல்லை அசோக் செல்வனோட ஈக்குவலான ஒரு கேரக்டர், இப்படியானது சூஸ் பண்ணுறது வேற. இதில் வில்லன்ல பிரதீப் ரங்கநாதுக்கு நம்ம வில்லனான்னு தோணலையா? நீங்கள் அவரை விட பெரிய ஸ்டார். இல்லை பிரதீப் ரங்கநாத் வில்லனாவே நினைக்கலையே. நான் நினச்சது இந்த கதையில் வந்து ஒரு நீங்கள் ஹீரோ, நீங்கள் கதைக்கெல்லாம் அப்படி தானே. ஏன்னா பேசிக்லி நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். என்ன கதை? ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஏதாவது பண்ணாலும் கேரக்டர் யார் நடித்திருந்தாலும் அந்த கேரக்டர் ஒரு மைய கேரக்டர். ஹீஸ் அ பர்சன் இஸ் லைக் திஸ். ஐயோ இந்த மாதிரி ஆளுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணால் என்ன? ஏன்னா இன்னொன்று சொல்லிட்டோமே, அந்த தங்கச்சியை கொண்டதே நான் தான்மான்னு சொல்லிட்டோம்ல. அது எவ்வளோ வில்லத்தனமான ஒன்று. அப்படி இருக்கும்போது இவர் வந்து நம்மளை என்ன பண்ணுவார்? நம்ம தான் அந்த இடத்துல பிரதீப் வந்து காப்பாற்றி கூட்டு போகிறார். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அது வந்து என் கேரக்டர். எஸ். இன்னொன்று பிரதீப் உங்களை நேராக எதிர்க்காம இல்லையே, ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு சொல்றாரு. இவரை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. We cannot fight him. We have to only convince him. Try to do something different. Or escape ஆகலாம். அதான் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக வந்து சாவறதுக்கு தயாரான மாதிரி தான் எல்லாம் இருந்தாங்க. ஸோ வேற இந்த ஹோல் திங் கம்ஸ். எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும்போது நெஞ்சு வலிச்சது, கீழே விழுந்துட்டேன், காப்பாற்றாங்க, கொண்டு போய் போட்டாங்க. தென் he tries to tell me what it is. So it's been done, all ends well மாதிரி படம் பண்ணிட்டாங்க. எஸ் சார். நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார், பெரிய மற்ற ஸ்டார்களோடையோ அல்லது கோஸ்பேஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணுறதோ வேறு. இந்த படத்தில் ஆனாலும் நீங்கள் தான் அச்சாரம்னாலும் கூட சீன்ஸ் கம்மி, போர்ட்ரையில் வந்து அவருக்கு மாசான மூமெண்ட்ஸ் இன்னும் கூட அதிகம். அப்போ நமக்கு வேற ஒரு ஸ்டார்னா எஸ்டாப்ளிஷ்டான அல்லது படம் ரிலீஸ் ஆனவுடனே பிரதீப் ஒரு பக்கம் பேசுனாங்க, கீர்த்தி ஒரு பக்கம் பேசுனாங்க, சரத்குமாரை பற்றி பேசுனாங்களா இல்லையா? நிறையா. ஸோ தட் மீன்ஸ் தட் கேரக்டர் போதுமானது. ஒரு கேரக்டரில் இன்றைக்கி இப்போ தான் செம்மையாக பண்ணிட்டேன். இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க ஓடிடியில் வந்த பிறகு. தட் மீன்ஸ் ஒரு நடிகனுக்கு அதுதானே அப்ரிசியேஷன். ஸோ அந்த அப்ரிசியேஷன் கொடுக்கின்ற படத்தில் நான் இருந்திருக்கேன். அந்த படம் ஓடுவதற்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிற போது we are part of a team work which has succeeded. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் அதுக்கு எந்த அளவுக்கு போகணுன்னு இருக்குல்ல, அதுக்கப்புறம் வெட்டி ஒருத்தர் சாட்சி போட்டுட்டு இருக்க யார் கூட நடிக்கிறோங்கிறது. அப்போ இன்னொன்று அப்போ அசோக் செல் வந்து கடைசியில் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சார் இதே கேள்வி தான் போர் தொழிலில் கழுத்தில் அவர் அடிச்சா நீங்கள் விழுந்துட்டீங்க, அதுக்காக அவர் தான் கண்ணை லோட் பண்ணி அவர் சுட்டார் சார். நாங்கள் சார் அது ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. அசோக் செல் வந்து சரத்பாபு அடித்த கீழே வந்தார், அதுக்கப்புறம் நாளில் வந்து காப்பாற்றினாங்க. ஸோ அவன் ஒரு டெட்லி ஃபெலோன்னு காமிச்சாச்சுல. ஸோ இது மட்டும்தான் அவன் யூஸ் பண்ணானா அவன் விழுந்துட்டேன். அதுக்குள்ளே இந்த மீன் டைம் ஹஸ் டன் ஹிஸ் ஜாப். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் பாபா போகலாம், ரொம்ப பெருமைப்படுத்தி வாடா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டோம்ல. இட்ஸ் ஆல் எஸ்டாப்ளிஷ்ட், இட்ஸ் ஆல் ஸ்டோரி ஹவ் இட் இஸ் டோல்ட். ஸோ கேரக்டர் எப்படி இருக்கு, அது அந்த படத்தை எப்படி டிரைவ். ஆமாம், அதே வந்து ரொம்ப வந்து சமுதாயத்தை சீரழிக்கிற மாதிரி கருத்துக்கெல்லாம் சொன்னால் நான் வந்து நிச்சயமாக நான் பண்ண மாட்டேன், நான் சொல்லிடுவேன், அப்படி மாற்றி அமைக்க சொல்லுவேன். இன்னும் சிலர் உங்களை கேட்கலையா, என்னங்க நீங்கள் இப்படி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கீங்க, ஹானர் கில்லிங்ஸ் அது இதுன்னு இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்ல அந்த மாதிரி எதுவும் கேட்கலையா? இல்லையா, என் மூலியமாக அந்த இதை வந்து சரத்குமார் நடித்த படத்தில் ஹானர் கில்லிங் பண்ணி கிடைச்ச தண்டனை அனுபவிக்க தப்பான மேட்டர் சொன்னாருன்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்ட். பாசிட்டிவான நபர்கள் ஓகே, நெகட்டிவான நபர்கள் இல்லை, சரிதான் நினைக்கிற நபர்கள் இல்லை, அது தப்புன்றதை நான் உணர்த்திட்டேன். நீங்க உணர்த்துறீங்க சார், நான் உணர்த்தல. ஆஸ் அ பர்சனாலிட்டி கேட்டதுதான். ஆஸ் அ பர்சனாலிட்டி சரத்குமாரே இதை பண்றாரு அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து என் மூலியமாக இதை செய்வது தவறுன்னு கடைசியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதே ஒரு பெரிய செய்தி தானே. பெரிய செய்தி, ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு செய்தி. சூப்பர் சார். நெகட்டிவான ஆட்கள், அதாவது சாதியை ஆதரிக்கக்கூடிய, இந்த ஹானர் கில்லிங்ஸ் ஆதரிக்கக்கூடிய நபர்கள் யாரும் இல்லை, அவங்க வந்து பார்த்து வந்து இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு வந்து சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும்ல. ஓகே, தட்ஸ் வாட் ஐ சே இட். ஸோ அது ஒரு பெரிய படம். இப்போ காஞ்சனா படம் நடித்தேன். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இது வந்து எப்படி அமையும்னு லாரன்ஸை கேட்டேன். ஆனால் இந்த சில செய்திகள் நீங்கள் சொல்லும்போது போய் ரீச் ஆகுனேன் அப்படின்னு அங்கே ஏற்படுகின்ற அவங்களால செயற்படுகின்ற இல்லையா, அவங்கள பற்றி கருத்து சொல்லி இவங்களை வந்து இழிவுபடுத்தக்கூடாதுன்ற கருத்து சொல்லி எல்லா விதத்துலையும் ஒரு கருத்து வந்துச்சாங்க. நான் ஆக்சுவலி அதை தவிர்க்கணும்னு நினச்சேன். ஏன்னா அந்த கேரக்டர் வெஸ்டா எந்த கேரக்டர் வேணாலும் நடிச்சாலும் அதுவே நடிச்சிட்டாரு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி நடிக்க மாட்டாங்கல்ல. போல்டான ஒரு அது மாதிரி வந்து ஐ ஹவ் டேக்கன் சம் இனிஷியேட்டிவ்ஸ், அது சக்ஸஸ் ஆகணும், சந்தோஷமாக இருக்குது. இப்போ ரெலவெண்ட்டாக இருக்க முடியுதுல்ல. நீ காஞ்சனா நடிக்கும்போது காஞ்சனா அங்கிள் என்னை கூப்பிட்டாங்க, வாரிசு நடிக்கும்போது வாரிசு அங்கிள் கூப்பிட்டாங்க. ஸோ வி ஆர் ஆல்சோ இன் திஸ் ஜென்ரேஷன். ஓகே, வேறு ஏதோ படம் பண்ணிட்டு இப்போ யாரும் பார்க்காத படத்தை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பார்க்குற படத்தில் நம்ம இருக்கோம்ல, பார்க்குற படத்தில் வி ஆர் சோபிக்கிறோம்ல, அதுதான் முக்கியம். 100 கோடி இன்னைக்கு ரொம்ப, அதான் தியேட்டருக்கு வர மக்களோட எண்ணிக்கையே குறைஞ்சிருக்கு. நிறைய டிஃபிகல்ட்டிஸ், ஓடிடி அது இதுன்னு இருக்குது, பைரசி ஃபோனில் வந்துடுது. இந்த சுச்சுவேஷன்ஸில் 100 crore அப்படிங்கிறது பெரிய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. மிக்ஸ்டு ரிவ்யூவோடு சேர்த்து அது எப்படி அப்படி சாத்தியமாகுதுன்னு பார்க்கலாம் சார். இல்லை, ஆடியன்ஸுக்கு வந்து அதான் சொல்கிறேன்,
நம்ம வந்து ஒரு படம் வந்து யாருமே படம் எடுக்கிறவங்க எல்லாமே நல்லா ஒரு வெற்றி படம் கொடுக்கணும்னு தான் படம் எடுக்கிறாங்க. வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறது வந்து நம்ம கையில் இல்லை. ஆனால் படம் எடுக்க நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் மக்கள்கிட்ட போகணுன்னு எது பிடிக்குது எது பிடிக்கலன்னு நம்மளுக்கு சொல்ல முடியல. சம்டைம் நல்லா தான் இருக்கும், ஏன் இந்த படம் ஓடலை அப்படின்னு கேட்ட காலங்களும் உண்டு. நல்லா தானே பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தேன், அரவிந்தன் பண்ணியிருந்தேன். தியேட்டருக்குலாம் பெருசாக இல்லை, ஆனால் டெலிவிஷனில் வந்து நல்லா இருக்கு அந்த படம் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர். தசரதன். ஸோ அதனால் அந்த காலகட்டத்தில் அது ஏதோ பிடிக்கல. சம்திங் விச் இஸ் மிஸ்ஸிங் விச் they didn't like, other they didn't like some person or they didn't like the music, I don't know what they didn't like, but they didn't like. பெரிய சக்ஸஸ் ஆக வேண்டிய படம், பட் அவ்வளோ தூரம் போகல. அப்போ டூடை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 100 crores 130 crores போயிடுச்சுன்னா அது காரணம் அதில் வந்து காமெடி இருந்திருக்கு, இமோஷன் இருந்திருக்கு, வேல்யூஸ் இருந்திருக்கு. இப்போ ரோஹிணி மேடம் கேரக்டர் பற்றி அது டோட்டல் வேல்யூ தானே, ஒத்துக்கவே மாட்டேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உண்மை என்னன்னு தெரியும், அவங்களுக்கு மட்டும் தெரியும். ஸோ அப்படி இருக்கிற சூழல் வந்து அப்படி இருந்ததுனால ஸோ எவ்ரிதிங் இஸ் கிவன். ஸோ கேரக்டரைசேஷன், இந்த மூவி, இமோஷன்ஸு, காமெடி எல்லாமே கலந்து தான் அந்த படம் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் த கிரேட்டஸ்ட் சக்ஸஸ் ஆஃப் தட் மூவி டூ. ஸோ அதான், ஆனால் மிக்ஸ்டு ரிவ்யூ அது பாதிக்கல. அது ஸோ மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இல்லை, ஃபைனலாக கலெக்ஷன் என்னன்னு தான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் தொழிலாக பார்த்துட்டிங்கன்னா தட் கம்ஸ் டு கலெக்ஷன். எல்லாரும் நீங்கள் சொல்கிற கருத்து ஏற்றுக்கணும்னு எதிர்பார்க்குறதே தப்பு. நான் சொல்கிறது இதான் நான் சொல்கிறேன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு இதெல்லாம் கேட்கணுமான்னு நினைக்கிறவங்க இருப்பாங்கல்ல, இருக்க மாட்டான்னு நினச்சி நான் சொன்னது தான் கேட்கணும்னு சொன்னேன், டிக்டேட்டராக நான். ஸோ எவ்ரிபடி ட்ரைஸ் டு சே சம்திங். அதில் வந்து எது சிறப்புன்ற அவங்க எடுத்துக்கிறது தான் நல்லது. அதை எடுத்துக்கிட்டு தான் இந்த படம் வந்து ப்ளஸ் அதிகமாக இருந்து மைனஸ் கம்மியாக இருந்ததுக்கு நினைக்கிறேன் ஆடியன்ஸோட பார்வையில். ஓகே சார், இப்போ சமீபமாக பேசுகிறதுல ஒரு படத்தை டார்கெட் பண்ணி அல்லது ஒரு ஹீரோவை டார்கெட் பண்ணி சிலர் கேங்காக அதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸை உருவாக்கி போலியாக கூட இல்லை அதில் இருக்கிற ஏதாவது குறைகளை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்லி அதை ஓட விடாமல் செய்கிறதுல முக்கியமான வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்னதான் ரிவ்யூ இருந்துச்சுனாலும் படம் சூப்பர்னா அது எல்லா பேரியரையும் உடச்சிட்டு வந்துடும்னு புரிஞ்சுக்கலாமா? பேரியர் உடைச்சிட்டு வந்துடும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டு இல்லை, வேகமாக இப்போ பயணித்து கொண்டிருக்க இந்த வாழ்க்கையில் திடீர்னு ஒன்று பார்த்தா இதான் உண்மையாக நினைக்கக்கூடிய சூழல் உருவாக்கிடக்கூடாது. அது உருவாக்குறாங்க. அது ஏன் பண்ணுறான்னு தெரில. அது இந்த காலகட்டம் தான் நடக்குது. எஸ்டர் இயர்ஸ்ன்னு பார்த்தா விஜயகாந்த் சார் படம் ஓடும், ஏன் படம் ஓடும், எல்லாம் பரஸ்பரமாக பேசிக்கும், என்ன இப்போ சரத்து நல்லா இருந்துச்சு படம் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரிலாம் இருந்த காலங்கள் போய் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நெகட்டிவிட்டி உருவாயிடுது. போட்டி இருக்கலாம், அந்த போட்டிக்கு வந்து ஹிட்டிங் பிலோ த பெல்ட்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுவோம் அந்த அளவுக்கு பண்ணலாம். ஒரு ஹீரோவை பற்றி இன்னொரு ஹீரோட ரசிகர்கள் வந்து அதை கேவலப்படுத்தி அதை எழுதி பண்ணுறது வந்து எந்த விதத்தில் அது சார் என்ன யூஸ்? கலையுலகம் தானே வேஸ்ட். இப்போ நீ 10 பேர் நடித்தவொன்னே இந்த 10 பேர் படம் ரிசீவ் பண்ணி ஆடியன்ஸ் போய் தியேட்டரில் பார்த்தாங்கன்னா அது வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு தானே நல்லது. ஒரு 30% நீ ஒரு வீழ்ச்சி பார்ப்பது என்ன உங்களுக்கு வெற்றி, அதில் என்ன சந்தோஷம், என்ன மகிழ்ச்சி? அது பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அது யார் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இப்படி ஒரு இது உருவாயிருக்குன்னு அது எப்படி உருவாக்கி தெரியும். இந்த மாதிரி போட்டிகள் வரும்போது அதாவது நீங்கள் வந்து நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது, ஸ்டார்னு சொல்லக்கூடாது, அப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவில் இருக்குது. இன்றைக்கி யார் எல்லாருமே போட்டி மனப்பாடம் மட்டும் தான் இந்த கலை உலகத்தில் இருக்காங்க. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பெட்டர் சம்படி. இன்றைக்கி வந்து என்னோட நல்லா பண்ணணும், இவரோட நம்ம வந்து பெருசாக நம்ம நல்லா பண்ணணும்னு யோசிக்கலாம், அதை கெடுக்கணும்னு எப்படி யோசிக்கிறோம்? கெடுக்கணும்னு யோசிக்கிறது தான் தப்பு. மற்றபடி நல்லா வரணும்னு தப்பு கிடையாது. நான் ஐ வாண்ட் டு பிகம் நம்பர் 1 ஸ்டார் இந்த கண்ட்ரி அந்த வேர்ல்டு அப்படின்னா தப்பே கிடையாது. தட்ஸ் யுவர் ஆம்பிஷன். நீ அதை வந்து நான் எப்படி நீ ஆகலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுக்காக கோவப்படக்கூடாது. எல்லாரும் என்கரேஜ் பண்ணணும். அதே சமயத்தில் ஒருத்தர் வளர்ந்து வருவதை கெடுப்பது தவறுன்னு நான் சொல்லுவேன். அந்த படம் வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஆடியன்ஸ் தானே சொல்லணும். இது போட்டி போட்டுக்கிட்டு மாற்றி பண்ணி எல்லாம் ஒரு கஷ்டமான ஒரு சூழல். இதை மாற்றிக்கொண்டால் சிறப்பு, அந்தந்த ரசிகர்கள் இதை மாற்றிக்கொண்டால் சிறப்பு. அது கலை உலகத்தை தான் பாதிக்கும் மொழியா உங்கள் இண்டிவிஜுவலை வந்து பாதிக்காது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.